இதிகாசங்கள், புராணங்கள், வேத அங்கங்கள் எல்லாவற்றையும் பாட சொன்னவர். நாம் கற்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் கற்பித்தவர். எல்லாரும் உஜ்ஜீவனத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிறத மிகுந்த நோக்கமுடையவராக திகழ்ந்தவர். ஆகையாலே அவருடைய 1200வது திருநட்சத்திரத்தை கொண்டாடும் போது பல தரிசனங்கள், ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள், அதுக்கு மேல ஆழ்வாருடைய அருள்செய்திகள், இவைகளிலிருந்து உஜ்ஜீவனத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஜீவன உபாயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்ங்கிற கருத்தோட இந்த ஒரு மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கோட வைகாம்ச ஆகமத்துக்கான ஒரு பேச்சு நடைபெற வேண்டி இருந்தது. நம்முடைய சங்கேந்தி பட்டாச்சாரிய சுவாமி, முத்து பட்டாச்சாரிய சுவாமிக்கு அன்றைக்கு எதிர்பாராத விதமான வேறொரு காரியம் வந்துவிட்டு ஏற்பட்டபடியாலே சுவாமி இன்றைக்கு சாதித்து இருக்கிறார். இந்த சுவாமி PhD, டிகிரி என்கிற 2 பட்டங்களும் பெற்றவர். குணசீலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சன்னதியும் கைக்கரியும் புரந்தனமாக பெற்றவர். அதுக்கு மேலே லால்குடி அருகே இருக்கக்கூடிய சங்கேந்திங்கிற கிராமத்திலையும் கைக்கரியும் உண்டு. அகோபிர மடம் சம்ஸ்கிருத கல்லூரியிலே மதுராந்தகத்திலே வாசித்து நியாயஸ்ரோமணி அதில் தேர்ச்சி பெற்று வைகானச ஆகமத்திலே வெள்ளி பதக்கம் பரிசு பெற்றவராக விவேகானந்தா கல்லூரியில், அதுக்கு மேலே சென்னை பல்கலைக்கழகத்தில் நம்முடைய முதுநிலை கல்வி, அதற்கு மேலே ஆராய்ச்சி பட்டங்கள் இவைகளெல்லாம் பெற்றவர். அதுக்கு மேலே ஒரு நூலாலயத்தை நூலகத்தை எப்படி நாம் மேற்பார்வை பார்க்க வேண்டுங்கிற அந்த கல்வியிலும் வல்லவர் சுவாமி. அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து அதற்குண்டான படிப்பை முடித்தார். ஓலைச்சுவடிகளில் இருக்கக்கூடிய கந்தல்வி அந்த எழுத்துக்களை படிப்பது, ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பது என்பதிலே மிகவும் வல்லுநராக தஞ்சாவூர் சரஸ்வதி மகாலை அந்த நூலகம் அதிலே பல காரியங்களை நிகழ்த்தியிருக்கிறார் சுவாமி. சென்னையிலே ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா கல்லூரியிலே சம்ஸ்கிருத துறையினுடைய தலைவராக திகழ்கிறார். பலரும் டாக்டர் பட்டம் பெறுவதற்கு காரணமாக திகழ்கிறார். சம்ஸ்கிருதம், வைகானச ஆகம ஆராய்ச்சி இவற்றிலே பலரையும் பயிர்விக்கிறார். தமிழக ஆளுநராலே பல அமைச்சர்கள் முன்னிலையிலே, முதலமைச்சர் முன்னிலையிலே சத்கரிக்க பெற்றவர். வைகானச பகவத் சாஸ்திர பிரவீண, வைகானச குல அலங்கார, வைகானச தேவயஜன சம்ராட், வைகானச குலபதி, சம்பிரோக்ஷண சர்வசாதகம் முதலான பற்பல பட்டங்களை பெற்றவர். தற்பொழுது அகோபிர மட்டத்திலே நடந்த சப்ததி மழேசிங்கருடைய தற்பொழுது இருக்கக்கூடிய 46ஆம் பட்ட மழேசிங்கருடைய சப்ததி பூர்த்தியிலே, மகோத்சவ பூர்த்தியிலே ஸ்ரீ வைகானச வித்த திமணி என்கிற தலைப்பாறை அலங்கரிக்க பெற்றவர். 40க்கும் மேற்பட்ட புத்தகங்களை, கிரந்தங்களை பதிப்பித்தவர். வைகானச ஆகமம், கோயில் பழக்க வழக்கங்கள், கிரந்த லிபி, இலக்கியம், வைதிக படிப்புகள், கல்வி இனி இவற்றிலெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறார். ஏற்கனவே இவர் அடியிலே 3 PhD பட்டமும் 9 MPhil பட்டமும் பெற்றிருக்கிறார்கள். பலரும் தற்பொழுது படித்துக் கொண்டிருக்கிறார்கள். வைகானச ஆகமத்திலே நிகரற்ற வல்லுநராக எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட சுவாமி வைகானச ஆகமத்திலே மோட்ச சுரூபத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மோட்ச உபாயத்தை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறத தெரிவிப்பதற்காக நமக்காக இங்கே வருகை தந்துள்ள சாமியை வரவேற்று சாமி இடத்திலே சில விஷயங்களை நமக்கு இந்த ஆகமத்திலிருந்து கற்பிக்க வரும் என பிரார்த்திக்கிறோம்.
नारायणं सकमलं सकलामरेन्द्रं वैखानसं मम गुरुं निगमागमेन्द्रं मृग्वद्रिभाष्यकमरीचिमुखं मुनीन्द्रं सर्वानहं कुलगुरून् प्रणमामि मूर्ध्ना मृदुहृदये दये मृगितकामहिते महिते धृदविबुधे बुधेषु विगतात् मधुरे मधुरे मृडगिरि सार्वभौमदयिते मयिते महतीं बभुकनिधे निधेहि भवपूलहरां लहरीम् त्वं पञ्चरात्रिगणयेन कृतद्धितेन वैखानसे निचवता नियताधिकाराः संज्ञाविशेषनियमेन समर्चयन्तः प्रीत्यानयन्ति पदवन्ति दिनानि धन्याः दिशन्तु मे देव सदत्वदीयाः दयातरङ्गारुजरकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं चरन्तीं सरस्वतीं संशितकामधेनुं विशेषवित्पारिषदेषु नाथ विदग्धगोष्ठीसमरङ्गनेषु जिगीषतो मे कवितर्किकेन्द्रम् जिह्वग्रसिंहासनमभ्युपेयाः त्वत्रे यशश्रवणयोगमतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभीष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि प्रस्तुते सन्नमस्कृत्य शौरीपुत्रं नमाम्यहं गोपालपुत्रं पितरं नमामि च पुनः पुनः नमस्सरसः पतये अत्याश्चर्यமான சன்னிவேசம் உயர்பண்டார் 1200வது வருக திருநக்ஷத்திர மகோத்சவம் ஸ்ரீமான் ஸ்ரீ ரிஷிசித்தன் சுவாமி ஆச்சரியமான இந்த தேசிய மாநாட்டை ஏற்பாடு செய்து இந்த நூலாட்டு பலங்களை ஓர்ப்பு மையம் என்றதான ஒரு சத்சங்கத்தின் மூலமாக இந்த தேசிய மாநாட்டை மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சமயத்திலே அடியோங்களுக்கும் ஒரு சிறிய ஒரு தளத்தை கொடுத்து இந்த 1200வது வருடத்தினுடையதான உயர்கண்டாருடையதான திருநக்ஷத்திர வைபவத்திலே மோட்சம் மற்றும் அதற்கு உண்டானதான உபாயங்களை அனைத்து சாஸ்திரங்களிலும் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது என்பதை நமக்கெல்லாம் சிந்திப்பதற்காக ஒரு ஆச்சரியமான சன்னிவேசத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். சுவாமியோட பேசுகிற சொன்னேன், பாக்கியம் கலந்திரத்த நவித்யா அச்சமோஷம். நமக்கு பாக்கியம் இருந்தாக்க அந்த கௌரவத்துல எல்லாமே கிடைக்கும். அது பெரிய படிப்பு படிச்சிருக்க வேண்டாம், அது நிறைய சொத்துக்கள் இருக்கணும், செல்வம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நமக்கு பாக்கியம் இருந்தா போதும், ஆச்சாரியன் போலயே இருந்தா போதும் நமக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்றேன். அப்படிப்பட்டதான இந்த ஆச்சரியமான சன்னிவேசத்துல வைகானசத்துல மோக்ஷோபாயமானது எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அடியனுடைய குரு எனக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலும் அதுல என்னுடைய புத்திக்கு எவ்வளவு விட்டு இருக்கோ அதை சில விஷயங்களை பிரார்த்திக்கிறேன். வைகானச மகாசாஸ்திரம் சர்வவேதேஷு த்ருதம் சர்வவேதார்த்தசாரபூதம் அப்ரதக்யம் அனிந்திதம் வைதிகைருபசேவிதம் விஷ்ணோராராதனம் சர்வபூதஹிதார்த்தாய சாப்தம் பிரமாணம் அவலம்ப்ய விஷ்ணுனா விகனசா உக்தம் விகனசா அத்ரினா பிருகுணா கஷ்யபः மரீச்சிச்ச தந்திர அதிகார காண்ட சம்ஹிதா வேதைः சதுர்லக்ஷம் புரோக்தம். வைகான மகாசாஸ்திரமானது அனைத்து வேதங்களிலிருந்து எடுக்கப்பட்டது. எல்லா வேதத்தினுடையதான சாரமாக திகழ்கின்றது. யாரும் அந்த சாஸ்திரத்தை பற்றி தர்க்கம் பண்ண முடியாது, நிந்தனை பண்ண முடியாது.
அனைத்து வைதிகர்களும் அதை சாஸ்திரத்தை பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. எதுக்குறான்னு சொன்னார், சர்வபூத ஹிதார்த்தாய, இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடியதான எல்லோரும் எல்லாத்தையும் அடையணும் அப்படிங்கிறதுக்காக விஷ்ணுனுடையதான ஆராதனத்தை சாப்த பிரமாணத்தை கொண்டு விஷ்ணுவானவர் அவருடைய மானச உத்பவரான ஸ்ரீமத் விகனசருக்கு அனைத்து சாஸ்திரங்களையும் சாத்தகோடி பிரமாணத்தான்னு 1.5 கோடி கிரந்தம், லட்ச கிரந்தங்களை அவருக்கு உபதேசம் பண்ணினார். உபதேசம் பண்ணி அவரை பூலோகத்துக்கு அனுப்பிச்சு, நான் என்னைக்கு ஸ்வயம்புவாக இந்த க்ஷேத்திரத்தெல்லாம் அவதரிக்கிறேனோ அங்கே போய் திருவாராதனம் பண்ணுன்னு எம்பெருமான் ஆக்கிவிட்டார். அதன் பிரகாரம் விகனசரானவர் நைமிஷாரண்யத்தை அடைந்து அங்கு அத்ரி, புலஸ்தர், புலகர், கிரது, வசிஷ்டர், பிருகு, கஷ்யபர், மரீச்சி போன்றதான ரிஷிகள் எல்லாம் சிஷ்யர்களாக வச்சிருந்து இந்த சாஸ்திரத்தை வைகானச மகாசாஸ்திரத்தை எல்லோருக்கும் உபதேசம் பண்ணினார். அப்படி உபதேசம் பண்ணச்ச 4 பேர் மாத்திரம் பிரதானமான ஆச்சாரியத்திலேருந்து தன்னுடையதான பகவத் சாஸ்திரத்தை கத்துண்டு எல்லோருக்கும் பிரஸ்தாபிச்சான்னு சொல்றது. அதுல அத்ரிங்கிறவர் சதுர்பிகி தந்திரைகி 4 விதமான தந்திரங்களை எழுதி 88,000 கிரந்தங்களை பண்ணிருக்கின்றார் வைகானச மகாசாஸ்திரத்துல. அதே போன்று பிருகுவனால திரையோதசேஷு அதிகாரங்களாக 13 கிரந்தங்கள் பண்ணினார். 13 அதிகார கிரந்தங்கள் பண்ணி அவர் 64,000 கிரந்தங்களை இந்த வைகானச மகாசாஸ்திரத்துக்கு அருளினார். கஷ்யபர்னால திரிவித காண்டேஸ்வரி 3 விதமான காண்டங்களை எழுதி, சத்தியகாண்டம், தண்டகாண்டம், ஞான காண்டங்கள் புஸ்தகத்தை எழுதி அவரும் 64,000 கிரந்தங்களை வைகான மகாசாஸ்திரத்துக்கு அருளி இருக்கின்றார். மரீச்சி மகரிஷியானவர் அஷ்டசு சம்ஹிதாசு 8 விதமான சங்கீதை கிரந்தங்களை எழுது லட்சாதிக சதுர்சீஜ கிரந்தா உத்தாஹா 1,84,000 கிரந்தங்களை எழுதி வைகான மகாசாஸ்திரத்துக்கு அனுகிரகம் பண்ணினார். இப்படிப்பட்ட மகாசாஸ்திரமானது ஏ தேஷாம் சதுர்விதானாம் மூலம் வைகானச சூத்திரம் ஏதது பகவசாஸ்திரம் சர்வசாஸ்திர சாரபூதம் முக்ஷாத் முக்ஷதரம் சதுர்வேதோத்தவேந்திரைஹி சதுராஷ்டமினாம் அனுஷ்டேயம் சாதுர்வர்ண்ய சமுத்யர்த்தம் சதுராஷ்டம சித்தினம் சாதுர்வர்ண்ய சாதனாய சத்வாரோ ஆம்னாய வதந்தி. 4 வர்ணத்தவர்களும் எப்படியெல்லாம் ஆசிரம தர்மத்தை அனுசரிக்கணும், ஆசிரம தர்மத்தில் இருக்கிறவெல்லாம் எப்படியெல்லாம் தர்மத்தை அனுசந்தானம் பண்ணணும், பகவத் சாஸ்திரத்தை எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஏதான் புண்ணியான் சௌமியான் சதுர்விதான விஷ்ணோ ரச்சனா விதீனி யஸ்து குருயாத் யஸ்து ஸ்ராவயேத் யப்படே யஸ்து கர்த்தா காரயிதா பிரேரயிதா அனுமோதிதா ச சர்வே விஷ்ணு சாயுஜ்யமா புதவந்தி ந புனர்ஜாயதே இத்யாக பகவான் மரீச்சி. சாஸ்திரத்தை யாரெல்லாம் படிக்கிறாரோ, யாரெல்லாம் கேட்கிறாரோ, யாரெல்லாம் கேட்கும்படியாக பண்றாரோ விஷ்ணு சித்த சுவாமி அதில் சேர்ந்தவர். அப்படிப்பட்டதான அவருக்கெல்லாம் விஷ்ணு சாயுஜ்யம் ஆக்குவதற்கு விஷ்ணு பதமானது கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த சாஸ்திரத்தினுடையதான ஆச்சரியமான ஒரு பலன். இப்படிப்பட்டதான இந்த வைகானச மகாசாஸ்திரத்துல இந்த பரம்பரையில உதித்தவர் ஸ்ரீனிவாசமக்கி என்றதான மகான். அவரை ஸ்ரீனிவாச தீட்சிதர் வேதாந்த தேசிகர்லாம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசமக்கி தர்மசூத்திரத்துக்கு பாஷ்யத்தை ஸ்ரீ வைகானச சாஸ்திரபரமாக, வைகானச பகவத் சாஸ்திரபரமாக லட்சுமி விசிஷ்டாத்வைதங்கிறதான கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். அந்த லட்சுமி விசிஷ்டாத்வைத கிரந்தத்தை அடிப்படையாக கொண்டு எங்க வைகானச சாஸ்திரஜர் ஸ்ரீமான் ஸ்ரீ ரகுபதி பட்டாச்சார சுவாமி சமீப காலத்துல அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒத்து கோத்து சிறியதாக மோக்ஷோபாய பிரதீபினை அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்தை எழுதியிருக்கிறார். இந்த மோக்ஷோபாய கிரந்தத்தை அனுசரித்து ஸ்ரீ வைகானசர்களுக்கு
இந்த வைகுந்த பிராப்தியானது எப்படி கிடைக்கிறது அப்படிங்கிறத மிகவும் சுலபமா சொல்லியிருக்கிறார். இந்த முக்கோபாய பிரதீபிகளை 11 பிரகரணங்கள் இருக்கின்றது. அதுல இந்த 11 உபாயங்களை சொல்லி இந்த வைகானசார்களுக்கு எப்படி விகனசன் மூலமா அந்த சாஸ்திரத்து மூலமா முக்கோபாயமான சித்திக்கிறதுங்கிறத சொல்றாரு. முதல் பிரகரணம் குருபசத் பிரகரணம், இரண்டாவது அர்த்தபஞ்சக பிரகரணம், மூணாவது தத்துவத்ரய பிரகரணம், நான்காவது பிரகிருதி புருஷ தத்துவ நிரூபண பிரகரணம், ஐந்தாவது ஈஸ்வர பிரகரணம், ஆறாவது சித்தோபாய பிரகரணம், ஏழாவது சாத்தியோபாய பிரகரணம், எட்டாவது ஆராதிகதி பிரகரணம், ஒன்பதாவது மூலமந்திரார்த்த பிரகரணம், 10வது துவயமந்திரார்த்த பிரகரணம், 11வது சரமஸ்லோகார்த்த பிரகரணம். இதுல முதல் 8 ஆராதிகதி பிரகரணம் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னாக்க மூலமந்திரமும் துவயமந்திரார்த்த பிரகரணமும் சரமஸ்லோகமும் ஏறக்குறைய எல்லாருக்கும் ஒன்னாதான் வந்திருக்கு. எங்க சாஸ்திரத்து பிரகாரம் இருக்கிற வேத மந்திரங்கள் எல்லாம் அனுசரிச்சு அதை எப்படி மோட்சோபாயமான சித்திக்கிறது சுவாமி ரூபி பட்டாச்சார் சாதிச்சிருக்கார். குருவசதன பிரகடனத்துல எங்களுக்கெல்லாம் என்ன சொல்றாருன்னா, தேவராஜதயா பாத்திரம் தீபக்யாதி குரான்னவம் பிருத்தாதி முனிவிர்மான்யம் வந்தே ஸ்ரீ விகனார்ணவம். எம்பெருமான் தான் தயா பாத்திரம் சொல்லுவான். எப்படி நம்ம சம்பிரதாயத்துல ராமானுஜ தயா பாத்திரமோ அது மாதிரி இருக்குமா, தேவராஜ தயா பாத்திரம் தீபக்தியாதி, பக்தி தான் முக்கியம். பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணன் அர்ச்சயேத்துன்னு சொல்லிட்டார். அதனால ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பம் விகனோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். லட்சுமிநாதன் ஸ்ரீமன் நாராயணன் முதல்ல, அதுக்கப்புறம் அஸ்மதாச்சாரியன். எங்களுக்கு யாரெல்லாம் மந்திரோபதேசம் பண்ணி வச்சாலோ அவளை கடைசியா வச்சுட்டு நடுப்பதை விகர்சனை வச்சுட்டு இவாள் தான் இங்க இருக்கு பரம்பரைன்னு ஆரம்பிச்சு இந்த வைகானசமானது எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத சொல்ற. தேனுர்வஹானாம் அதிதிசுரானாம் பிரம்மாரி பூனாம் விகனா முனீனாம் அப்படின்னு இதான் பிரமாண ஸ்லோகம். ரிக்வேதத்துல பவஸ்வந்தம் வைகானசா பாஸ்யதேத்யாஹ சதர்ச்சஹ வைகானசா அதிதேவதா அப்படின்னு வைகானசா பத்தி குறிப்பிடுறார் ரிக்வேதத்துல. யஜுர்வேதத்துல வைகானசம் பூர்வைய சாமபவதி விகனசாதிருஷ்டம் சாமாபிஸ்ரூயதே ஊஹே தசராத்ரே சப்தமேஹனி விசேஷேன கணனாத் விகனா. எம்பெருமான் நிறைய பேர் அந்த வைகுந்தத்துல இருந்துட்டா. அப்ப நான் பூலோகத்துல அவதாரம் பண்ண போறேன், யாராவது என்ன அர்ச்சிக்கிறதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டார். யாருமே வரல. ஏண்டான்னு கேட்டாங்க. அங்க போனா ஏதாவது சின்ன அபச்சாரம் ஏற்படும், மறுபடியும் நமக்கு இந்த வைகுந்த பிராப்தியாக கிடைக்கக்கூடிய எல்லாம் பயந்து இருந்தாலாம். உடனே தன்னுடைய மனசுல சிந்திச்சு ஒரு புதிய சிருஷ்டி பண்ணாலாம். அதனால விசேஷேன கணனா விகனா அப்படின்னு ஒரு பேர் சொல்கிறார். அதுக்குதான் சாத்தகோடி பிரமாணம் 1 கோடி கிரந்தங்களை அவருக்கு மாத்திரத்துல உபதேசம் பண்ணி பூலோகத்துல போய் நான் இன்னும் சுயம்புவோ அவதரிச்சு ஆராதனை நினைச்சாராம். வியாச கர்ம கண்டத்துல சொல்ற கனித்வாத்மனாத்மானம் தர்மானி குணசம்யுதம் ஞானமாதிஸ்யோகேனஹி ஆசீத் விகனசோ விபுஹு அப்படின்னு விகனசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்ற. இந்த குரு பரம்பரையை சொல்றச்சு நமோ குருப்ய ஸ்ரீமத்யஹ பரமேப்யோ நமோ நமः நமோ குருப்ய சர்வேப்யஹ ஸ்ரீராதிப்யோ நமோ நமः ஸ்ரீ நம ஸ்ரீதராய நமோ நாராயணாய நம பரஸ்மை பும்சேத பரஹம்ச ஸ்வரூபினே அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த குரு பரம்பரை பிரகடனத்துல எம்பெருமானிலிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருநாமங்கள் எல்லாம் ஆரம்பிச்சு சொல்லி அதுக்கு மேல இருக்கக்கூடியதான ஸ்ரீ ரங்கநாதாச்சாரியன், சேடாச்சாரியன், ராகவாச்சாரியன், ஸ்ரீரங்காரியன், ஸ்ரீனிவாசன், கோவிந்தன் போன்றதான அனைத்து எங்க சம்பிரதாயத்துல முதல்ல இருந்தவாறுடையதாகி ஸ்ரீ வெங்கடேஷ குருநாமசேகரத்த வேதாந்த தேசிக வதாய துரோத்தமாய ஸ்ரீ வைகானச ஸ்வயமஹத்தி சுதாகராய
ஸ்ரீ ஸ்ரீனிவாசே மகிதோ நமஸ்து அப்படின்னு நீங்க ஸ்ரீனிவாசர் சொன்னேன் இல்லையா, ஸ்ரீனிவாசன் அப்படின்னு சொல்லி அவர் தியானம் பண்ணி இந்த ஸ்ரீ வைகானச அர்ச்சா சாஸ்திரமானது முதலிலும் நடுப்பறையும் மத்தியத்திலையும் முடிவிலையும் ஸ்ரீமன் நாராயணையே உபேயமாக கொண்டுள்ளது அப்படிங்கிறத இந்த குரு வசனத்து பிரகாரம் சொல்றார். பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரம், அவனை ஆராதிப்பதாலேயே ஸ்ரீ வைகானசகர் பரமபதத்தை எரிகின்றனர். அதனால் நித்திய திருவாராதனமே வைகானசர்களுக்கு மோட்சோபாயம் அடையும் வழியாக மிகவும் சிறப்பாக இருக்கின்றார் இந்த குரு வசனம். இரண்டாவது பிரகரணம் அர்த்தவஞ்சக பிரகரணம். இதுல பரமாத்ம ஸ்வரூபத்தை சொல்றச்ச எங்களை பொறுத்த வரைக்கும் வைகான சாஸ்திரம் சொல்றார், சுவர்ணவர்ணம் ரத்தாஸ்யம் ரத்தநேத்ரம் சுகோத்பவம் சுகவிஞ்சாம்பரதரம் விஷ்ணும் பிரபலோதிரம் கிரீடகாரகேயூர பிரலம்ப பிரம்மசூத்ரிணம் ஸ்ரீவத்சாங்கம் சுதுர்பாகம் சங்கச்சக்ர சமன்விதம் தட்சிணேனைகஹஸ்தேன பக்தானாம் அபயப்ரதம் வானேனா பன்யாஸ்தேன சகத்யமமகம்பிரம் ஏவம் சங்கல்பமதிமா அச்சயத் புருஷோத்தமம் அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபத்துல லக்ஷ்மியுடன் கூடியதான ஸ்ரீமன் நாராயணனை அனைவருக்கும் சேஷிபூதனாக சொல்லி ஆராதிக்கணும்னு சொல்றார். ஜீவாத்ம ஸ்வரூபத்துல நித்திய முக்த பத்த ஸ்வரூபத்தை சொல்லிட்டு இந்த பத்த ஸ்வரூபனானவன் புண்ணியபாபாக்கு புனப்புனா ஜீவதி அஸ்மின் லோகே, இதுல வெளியில உட்கார்ந்து சொன்னார், நித்திய பெருமான் கைங்கரியம் பண்ணு, கைங்கரியம் பண்ணு, சேவை பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உபாய ஸ்வரூபத்துல பிரபத்தியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீ வைகானசர்களுக்கு விஷ்ணுவழி சம்ஸ்காரத்தை சொல்லிட்டதுனால இந்த உபாயமானது எனக்கு கர்ப்பத்திலேயே சித்திக்கிறதுன்னு சொல்றாங்க. விஷ்ணுவழி சம்ஸ்காரம் ஸ்ரீ வைகானசர்களுக்கு கர்ப்ப வைஷ்ணவான்னு பேரு. ஏண்டான்னு சொல்லி கேட்டா அந்த குழந்தை 8வது மாசமா இருக்கிறதே அவருக்கு விஷ்ணுவழின்னு ஒரு சம்ஸ்காரத்தை சொல்லிட்டாரு வைகானச கல்பசூத்திரத்துல. அப்படி பண்றதுனாலேயே இந்த உபாயமானது கர்ப்பத்திலேருந்தே சித்திக்கிறதுன்னு சொல்றார். விரோதி ஸ்வரூபத்துல காமக்ரோத மதம் ஆச்சரியாதி வேறெல்லாம் இவ்வருமானுடைய ஆராதனத்தினாலே இதெல்லாம் போக்குறாங்க. உபேய ஸ்வரூபமானது பரம சொல்றக்க சாரோக்கிய சாமீக்கிய சாரூக்கிய சாயுஜ்யதான பதவிகளை அடைகின்றான். எவ்வருமானுடையதான கைங்கரியத்தினாலே கைங்கரிய விஜயத்தினாலே அடைகிறான்னு சொல்றார். நம்ம திருவாய்மொழியில ஆழ்வார் சாதிச்சபடி மிக்க இரணையும் மெய்யா உயிர்களையும் தக்கநிலையும் தலையாரை தொக்கியவும் உருவினையும் வாழ்வினையும் போதும் குருவேதோல் யாழ் திசை வேதத்தையும் சொன்ன மாதிரி இந்த அர்த்த பஞ்சகத்தை முழுவதுமாக எங்களுக்கு இந்த அச்சியின் பலமாக சொல்லப்படுகிறார். மூன்றாவது பிரகரணமான தத்துவ பிரகரணத்துல மோட்சம் அடைவதற்கு மூன்று விதமான விடயங்களை நாம் தெரிவு பெற வேண்டும். அதாவது அச்சித் சித் ஈஸ்வரன் அப்படிங்கிறதான இந்த தத்துவ பிரயத்துல அச்சித்ங்கிறவன் மூல பிரகிருதி, சித்துங்கிறவன் ஜீவாத்மா, ஈஸ்வரன் என்பவன் பரமாத்மா. இந்த பிரகிருதியானது மாயை. இந்த மாயை உற்பத்தி பண்ணினவன் மாயை என்கிறதான விஷ்ணுவானவன். அப்படிப்பட்டதான சித்தும் அஜித்தும் ஈஸ்வரனுக்கு கட்டுப்பட்டு இருப்பதனால இந்த எம்பெருமான ஆராதிக்கிறதுனாலே எங்களுக்கு இந்த தத்துவமான சித்திக்கிறதுன்னு விமானாசன கல்பம் 94வது பதத்துல சொல்றார். தேகா ஜன்ம கிருத்வா பாரியாமய பாச நிபந்திதா பகவன் மாயயா மோஹிதா காமக்ரோத மத்சத்ய மோகாதீனி கரோதி புனர்ஜாயமான சொர்க்க நரகபலேஷு கர்மசு பிரவர்த்ததே தஸ்மாத் பகவன் மாயயா மோஹிதத்தாதே பகவந்தம் சமாச்ரித்ய பக்த்யா நாராயணம் அர்ச்சதே உபாசீத அப்படின்னு சொல்லி இந்த தத்துவத்திரயத்துல எம்பெருமானுடையதான கைங்கரியத்தினாலே இவனுக்கு சித்திக்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு சித் ஆத்மாவானவன் நம்முடையதான சரீரம் ஆத்மாவேலும் சரீரவேலும் என்று உணராமலே இருக்கின்றான். என் ஆத்மா விகாரம் அடைவதில்லை, ஆனால் சரீரமானது விகாரத்தை அடைந்து கொண்டுள்ளது. நம்முடையதான புண்ணியபாவ விசேஷத்தினால இந்த சொற்க நரகங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது.
அர்த்த பஞ்சகத்துல ஜீவாத்மா எப்படி நித்தியமுக்த சுபாவம் நித்தியமுக்த பத்த சுபாவத்துல வைகாரசுகள்னா முக்தமான கதியில இருந்துருக்கா. ஏன்னா சொன்னா கர்மஞான வர்த்தி கிரிய யோகத்தினால எம்பெருமானுடையதான பாக்கியத்தினால தினமும் அர்ச்சையை அவர்கள் பெற்றிருப்பதால் பகவத் ஆராதத்தினாலே இந்நிலையில் ஸ்ரீ வைகாரசுகள் கிடைத்து மோட்சத்தை அடைகின்றனர் என்பது இந்த சித்தினுடையதான சுரூபத்தை ஆத்மா சுரூபத்தை சொன்னார். அச்சித் பிரகிருதி காலம் தத்துவம் மூன்றாக பிரிச்சுட்டு இந்த பிரகிருதி மூல பிரகிருதி அக்ஷரம் பிரதானம் அவ்யக்தமாக சொல்லுகிறார். காலமானது இந்த பூத பவிஷ்ய வர்த்தமான காலமாயும் யுகங்களையும் அப்புறம் வருஷங்களையும் அயனங்களையும் குறிப்பிடுகிறார்கள். தத்துவத்துல ரஜஸ்தமாதி குணங்களை சப்தரஜஸ்தமாதி குணங்களை இந்த இடத்துல சொல்லி சுத்த ஸ்வரூபத்தை மிகவும் சிறப்பாக சொல்லுகின்றார். ஈஸ்வரனானவன் ஷாட்குண்ய பரிபூர்ணங்கிறத மிகவும் சிறப்பாக சொல்கின்றார். அட்டாட்சரத்துல திரு அட்டாட்சரத்துல ஓங்குறதான அகார உகார மகாரத்தினால பகவானும் மகாரத்தினால பகவானுக்கும் ஜீவனுக்கும் உள்ளதான தொடர்பையும் மகாரத்தினால இந்த ஜீவாத்மாவும் குறிப்பிடப்பட்டு பிரணவத்தின் சாரமாக ஜீவனானவன் எப்பொழுதும் ஈஸ்வரனுக்கு அடிமைப்பட்டவனாகவே இருக்கின்றான் என்பதை மிகவும் சிறப்பாக விளக்குகின்றார். அடுத்தது நான்காவதாக பிரகிருதி புருஷ தத்துவ நிரூபணம் மூல பிரகிருதியை செய்து அந்த மூல பிரகிருதியிலிருந்து பிரகிருதியானது எப்படி உற்பத்தியானால் காலமானது எப்படி உற்பத்தியானது சுத்த தத்துவம் என்கிறத எப்படிங்கிறத சொல்லி பிரகிருதியில இந்த பழைய காலத்திலிருந்து அபிபத்துவமான நிலையில இருக்கின்றான். பின்பு சத்தவஜ சமஸ்துகள் அதனுடன் சேர்ந்து மாறுபாட்டை இழந்து சத்துவம் ஞானானந்தத்தையும் ரஜஸ் காமக்ரோதங்களையும் தமசு வெறுப்பு ஓய்வு போன்றதான விஷயத்தையும் ஏற்படுத்தி பிரகிருதி மகத்து அகங்காரத்துல சாத்விக அகங்காரம் ராஜச அகங்காரம் தாமச அகங்காரம் அதுக்கப்புறம் 24 தத்துவங்களை சொல்லி 25வது தத்துவமாக ஆத்மாவை சொல்லி இந்த 24 அப்புறம் 25வது தத்துவங்களாக பரமாத்மாவுக்கு ஆவரணங்களாக அனைத்து விதமான இந்த தத்துவங்களை எல்லாம் ஆயுதங்களாக சொல்லி இந்த தத்துவங்களில் நித்திய சூரிகள் பரமாத்மாவுக்கு அழகை ஏற்படுத்துகின்றார் என்று சொல்வதுதான் இந்த பிரகிருதியினுடையதான விசேஷங்கள். காலத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன். இறந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்லி சுத்த சத்துவத்துல ராஜச தர்மங்களை கலக்காததான இல்லாததான ஞானம் சுயம் பிரகாசமாகவும் சுத்த சத்துவமானதான பரவியூக விவக அந்தர்யாமி அச்சாவதாரமான 5 மூர்த்திகளுடையதான விசேஷங்களையும் மூல பிரகிருதிக்கு மேலே உள்ளது சுத்த சத்துவம் என்றும் மூல பிரகிருதிக்கு கீழே இருக்கிறது இந்த விபரீத ஞானத்தை ஏற்படக்கூடியவர்களாக சொல்லி இந்த சுத்த சத்துவத்தை மிகவும் சிறப்பாக இந்த பிரகரணத்திலே விளக்குகின்றார். ஈஸ்வர பிரகரணத்திலே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் பரஞ்சோதிஹி பரமாத்மா அவனே சத்தியஞானம் அனந்தன் பிரம்மா அனந்தன் சாகுண்ய பரிபூர்ணன் இவரெல்லாம் இந்த ஈஸ்வர பிரகரணத்தை சொல்லி எவ்வளவானவன் வாத்சல்யம் சௌலபியம் போன்றதான குணங்களினால நமக்கு அனுகிரகம் பண்றார். இதுதான் உபாயம் சொல்றார். இந்த பரவியூக விவராந்தர்யாமி அச்சாவதாரங்களை மிகவும் சிறப்பாக இந்த பிரகரணத்திலே பேசுகின்றார். இதுல அச்சாவதார சர்வேஷாம் அதிகாரோதி அந்துசா விசேஷ பக்தி ஹேதுத்வாத் பிரதிமாராதனம் பரம். அச்சாவதாரத்துல எல்லோருக்கும் அதிகாரம் இருக்குன்னு சொன்னார். இந்த அச்சாவதாரத்தினாலேயே நம்ம பக்தியினால எம்பெருமான ஆராதிச்சு பலவிதமான உபாயங்களால மோட்சத்தை அடையலாம்னு சொன்னார். இத 2 விதமா சொல்றார். சுரூபாம் பிரதிமா ப்ரோக்தா சோபனா திருஷ்டிஹாரிணி மனோகரா பிரசன்னாக மாமகி சிம்பி சோதிதா ஸ்தாபகஸ்ய நபோ யோகா பூஜா
விரோதிதா ஸ்தாபகஸ்ய நபோ யோகா பூஜாயாச்சாதிசாயனா அபிரூப்யஸ்ய பிம்பஸ்ய சதா சந்நிஹிதோ ஹரிஹி. சாஸ்திரத்தில் சொன்னப்பட்ட பிரகாரம் எம்பெருமானுடையதான பிரதிமைய உருவத்தை அழகாக மனசுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சிற்பியை வச்சு சோதித்தம் அன்னாக பண்ணி அதை ஸ்தாபனம் பண்ணி அவருடைய ஸ்தாபகத்தினுடையதான யோகத்தினால இந்த விபத்துல எம்பெருமானான் சதா ஆவிர்வவிச்சிருக்கிறதுனால சூபாம் பிரதிமாம் விஷ்ணு பிரசன்னவதக்ஷணா கிருத்வாத்மன பிரீதிகரீம் சுவர்ணரததாதிபிஹி தாமச்சயே தாம் பிரணமே தாம் ஜவே தாம் விசிந்தயே விஷத்யவாஸ்ததோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணி. அந்த எம்பெருமானுக்கு சேவை பண்ணு, அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணு, அந்த பெருமான செய்தி, அந்த பெருமான பத்தி ஜபம் பண்ணு. இப்படி பண்றதுனால அந்த விக்கிரகமே பிரம்மரூபமாக ஆகி உனக்கு ஒரு மோட்சத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறத விஞ்ஞானசர் சாதிச்சிருக்கார். வைகானசத்தை பத்தி சீதோபனிஷத்து சொல்லியிருக்கார், மகாபாரதமாக சொல்லிட்டு இருக்கு, ராமாயணம் சொல்லிட்டு இருக்கு, புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு, தர்மசாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. கல்பசூத்திரங்கள் எல்லாம் வைகானசத்துக்கு மிகவும் உயர்வாக பேசிக்கின்றது. இப்படிப்பட்டதான இந்த ஸ்ரீவைகானசத்துல லக்ஷ்மியோடு கூடியதான ஈஸ்வர தத்துவம், பிரகிருதி புருஷ தத்துவங்கள்லாம் மிகவும் சிறப்பாக கூறப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்டதான ஸ்ரீ வைகானசத்துல ஸ்ரீமன் நாராயணனே பரபிரம்மம், பரதத்துவம், பரஞ்சோதிஹி. சௌரத்துல கூட யஜ்யம் பண்றச்ச வைகானசாருக்கு சௌர சூத்திரம் சொல்லிருக்கார், 22 யஜ்யங்கள் சொல்லியிருக்கார். அதனால அப்படிப்பட்டதான யஜ்யங்களை கூட நாராயணனையே தியானமாக கொண்டு விதிக்கப்பட்டிருக்கிறது. வேற யாரையும் சொல்லல, அமிர்தமான விஷயத்தை சொல்ல ஸ்ரீமன் நாராயணன் தான் உயர்ந்து அவர் கொண்டுதான் நீங்க அர்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டார். சொல்றதேதான் பாரமாத்ம உபனிஷத்துல வைகானச சாஸ்திரத்துல விஷ்ணு சர்வேதாம் அதிபதி பரம புராணா பரலோகானாம் அதிரோதிதாத்தன் பவதே பவாய சர்வேஷாம் அதிபதி விஷ்ணு ஏவ இது ஸ்தாபிதப்பட்டது. அடுத்த பிரகரணத்துல சித்தோபாய பிரகரணத்துல விஷ்ணு பலி நமஸ்காரத்தினாலே வைகானசர்களுக்கு பிரபத்தி அனுஷ்டானமான சித்திக்கிறதுங்கிறத ஏற்கனவே சொன்னேன். இந்த சித்தோபாய பிரகரணத்தை மிகவும் சிறப்பாக சொல்கிறார். நாராயணனே பிரதானமாக தேவதையாக கொண்டுள்ளதால் பிரபஞ்சர்களில் சேட்டர்களாக ஸ்ரீ வைகானசர்கள் ஆகின்றார்கள். நாராயணன் தவிர்த்து வேற எங்கே அச்சுக்கு உள்ளதில்லை. இந்த வைகானச சாஸ்திரத்துல சித்தோபாய பிரகரணத்துல தாபம் குன்றம் ததான மந்திரோ யஜ்ஞச்ச பஞ்சமஹா அப்படிங்கிறது நம்ம ஆபஸ்தம்ப போதாய சூத்திராதிகள்லாம் வச்சிருக்கோம். தாப சம்ஸ்காரமானது எல்லோருக்கும் உண்டு அப்படின்னா வைகானசாரத்துக்கு கிடையாது. ஏன்னா சொல்லி கேட்டா வைகானசருக்கு நான் என்ன சொன்னேன், விஷ்ணுவை சம்ஸ்காரத்தினாலே நமக்கு வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறதுனாலையும் விஷ்ணுவை சம்ஸ்காரத்துல விஷ்ணுவ இந்த துவாரசமூர்த்தி அர்ச்சிச்சு அந்த துவாரசமூர்த்திக்கு பாயசானாதிகள் நிவேதனம் பண்ணி அந்த பாயசத்தை சங்கர முத்திரையும் சக்கர முத்திரையும் அதுல ஸ்தாபிதம் பண்ணி சங்க சக்கர முத்திரையினால மந்திரங்கள் சொல்லி பூமானந்தோப்ரே புவனசிவோத்தா பாமப்தி சிந்த பராபராச்ச குர்வந்தேக்னோ சுருதங்கிருதேன வந்தியோ ஏஷத் பசுஷுமி நத்யா திருதாத்ராமா விப்ரயாதீனாம் அப்படிங்கிறது சுதர்சனுக்கு உண்டான பாரமாத்மோட மந்திரம். இந்த ஜப்பியம் பண்ணியும் தன்மாய சோக்ரே தாவகே தாவகேவ சூனா பவாதிருத்தவகம் ஜெயந்தே அப்படிங்கிறதான சங்க மந்திரம். இந்த 2 மந்திரத்தையும் ஜப்பியம் பண்ணி அந்த சீமந்தோன்னயத்தின் போது விஷ்ணுவை சேர்த்து கொள்வார். அந்த கர்ப்பமா இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீக்கு கொடுக்குறாங்க. அந்த கர்ப்ப வைஷ்ணவத்துவம் தாபங்கிறதான சம்ஸ்காரமான சித்திக்கிறது. அதனால அந்த கர்ப்பத்திற்கு பிறக்கக்கூடியதான அனைத்து குழந்தைகளுக்கும் தாபங்கிற சம்ஸ்காரமானது கர்ப்பத்திலேயே ஏற்படுவது. அதனால முதல் கர்ப்பத்தில் பண்ணிட்டாங்க. அதுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் சரி, அவன் ஸ்திரீயா இருந்தாலும் சரி, அவன் குமாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அந்த கர்ப்ப வைஷ்ணவத்துவம் சித்திக்கிறதுனால தாபங்கிற சம்ஸ்காரமானது அவளுக்கு ஏற்படுறது. குற்றம் அப்படிங்கிறது அவ தெளிவா என்ன அனுஷ்டானம் பண்ணாலோ
அது வந்து தென்னாச்சாரிய சம்பிரதாயமோ இல்ல வடகரை சம்பிரதாயமோ அந்த பெருமாள் இணைப்பிற்காக வழிபாடு சொல்லணும். அவர்தான் அவர் வந்து ஏற்கனவே பாத்திரங்கிறது தேவராஜதையா பாத்திரம் தான். அவர் பாத்திரத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி திவ்ய சூத்திரம் ஒரே ஒரு திவ்ய சூத்திரம் தான். வைகார திவ்ய சூத்திரம் தான், விகரணம் பண்ண திவ்ய சூத்திரம் தான். அதுதான் நம்ம தென்னாச்சாரிய சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, வடகரை சம்பிரதாயம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு விகரணம் பண்ண திவ்ய சூத்திரம் தான். அதுல எந்த விதமான வேறு பாகுபாடு கிடையாதனால அந்த புண்ட சம்ஸ்காரமானது திவ்ய சூத்திரத்தினால சிந்திக்கிறது. நாம சம்ஸ்காரமானது உபநயன சமயத்துல அவனுக்கு வந்து முக்கிய நாமா, அந்த பரம்பரை நாமா, இன்னொரு ஆச்சாரிய நாமான்னு 3 நாமம் அதுக்கு சொல்ற. அந்த நாம சம்ஸ்காரம் இந்த உபநயனால சிந்திக்கிறது நாமகரணங்கிறதான ஒரு சம்ஸ்காரம் சொல்றாங்க. அதுக்கு எல்லாமே வேத மந்திரங்களா இருக்கும். வைகானசத்துல மானுஷிகத்துக்கும் தெய்வீகத்துக்கும் ரெண்டுமே முழுக்க முழுக்க வேத மந்திரங்கள் தான். யதா தேஹே ததா வேதே ஞாசகர்ம சமாதரேது. தேகத்துக்கு என்ன சம்ஸ்காரம் தான் பண்றாலும் அத்தனை சம்ஸ்காரமும் பெருமாளுக்கு பண்ணணும். அதனால முதல்ல அச்சகால வைகானசத்துல கொண்டு பண்ணிக்கணும், அப்புறம் பெருமாள் பண்ணிக்கணும். அந்த மாதிரி அப்படி அதனாலதான் அச்சகஸ்தா அரிசாக்கான்னு சொல்றது காரணம் தான். சோ அப்படிப்பட்டதான மந்திர சம்ஸ்காரம் அதனால நம்மளுக்கு சித்திக்கிறது. யஜ்ஞ சம்ஸ்காரம் எப்படின்னா கேட்டா யதோவனயனாதுர்கம் சவிதாதானமன்ஹவி ததோவனயனாதுர்கம் விதினா அச்சிதுமர்ஹதி. எப்ப உங்களுக்கு உபநயன சம்ஸ்காரம் ஆயிடுதோ அன்னிலேருந்து இந்த சமிதாதானம் பண்ணணும். கிரகஸ்தரானா அப்படின்னா உபவாசம் பண்ணிதான். அதனால இவன்கிட்ட அந்த அக்னியானது இருக்கிறதுனால தினந்தோறும் போய் பெருமாளுக்கு அர்ச்சனை சொல்றாங்க. பெருமாளை அர்ச்சனை பண்றதுக்கு பிரம்மச்சாரிக்கு அருகல் உண்டு வைகானசம் பகவத் சாஸ்திரத்துல. ஏன்னா கேட்டா அவன் தான் பெருமாள் அர்ச்சனை பண்ணுவான். எப்படியாவது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டே இருக்கும். ஆராதனை ரொம்ப இருந்த அந்த குருஜியில பரம்பரை சுவாமி சாதிச்ச அதே மாதிரி குருஜியில பரம்பரத்துல ஒரு வாரம் மழை இருக்கு. இப்ப விசுமி பதவியாக சித்தமாக இருக்கேன். இந்த பக்கத்துல சங்கேத்தின்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த சங்கேத்தி கிராமம் ஒரு சந்தை வந்து பார்க்கல. பக்கத்துல 2-3 சந்தை எல்லா கிராமத்தையும் போய் பார்ப்பாங்க. எல்லாம் வைகான சந்தையாக இருக்கும். பக்கத்துல நகரத்துல நிறைய சந்தை வந்து வைகான சந்தை இருக்கும், பாஜகத்தில் நிறைய இருக்கும், எல்லாமே இருக்கும். ஏன்னா ரொம்ப திருவிழா வைகான சந்தை இருக்கா, இங்க சீரர்கள் இருக்கும், பாஜகத்தில் இருக்கா, திருவிழா இருக்கும், பாஜகத்தில் இருக்கா, முனசீல இருக்கும், வைகான சந்தை இருக்கு. இது மாதிரி நிறைய சந்தை உபயோக சந்தை வைகான சந்தை இருக்கு. அது மாதிரி இங்க எடுத்துட்டாக்க திருப்புலாணி இருக்கும்போ வைகான சந்தி இருக்கு, பத்தசார சந்தி வைகான சந்தி, நிறைய வைகான சந்தி இருக்கு. பஞ்சாயத்து சந்தி காட்சிபுரம் இருக்கும், காஞ்சிபுரத்துல 2 நாள் குருமாசம் வைகான சந்தி. ஏன்னா ஓங்கீரும் வேங்கடம் ஆதிரிஞ்சோலை குருமாசஞ்சோலை வைகானம். உத்தமர் கோயிலும் உத்தமர் கோயில் போயிடும். உத்தமர் கோயிலும் மின்னகர் காஞ்சி உத்திராமே உத்திரவர்களுக்கு எங்க பெருமாள். ஏன்னா அது உத்தமமான பெருமாள். அந்த இதுல வந்து 1000 பிராமணால் இருந்த இடம் வசிச்சிடும். உத்தமேரூர் அந்த சன்னதியில் வந்து நின்றான் இருந்தான் கிடந்தான் 3 நிலையில இருப்பார். உத்தம கோயிலும் விண்ணகர் காஞ்சி உத்திரமேரும் சீராடி மல்லை. சீராடி காராக சொல்லி வைக்காங்க. மல்லை திருக்கடல் மல்லை மகாபலிபுரத்தில் வைக்காங்க. இத்தனை வீதியே எத்தனை கோயில்கள் இத்தகர் வீரர்கள் இத்திக்கலாதமும் வைக்காங்க. உடனடியாக சொல்லி நிறைய சன்னதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்டதான பெருமானுடையதான அனுகிரகத்தினால தினந்தோறும் போய் அர்ச்சிப்பார். கிராமத்துல நல்ல மழை பெய்ஞ்சிருப்போம். நான் போய் பெருமாள் மட்டும் ஏன்பா மழை பெய்யுது நாய்க்கு போகலாம் பேசிட்டு பெருமாள் அந்த மாதிரி ஒரு உற்சாகம். பெருமாள் புராணம்னா மாறமாட்டார். வைகான சபை இன்னைக்கும் நிறைய பேர் இருக்கா பெரியவாள் தான். பெருமாள் திருவாராதம்னா வரமாட்டார். பெருமாள் புராணம் மண்ணா விட்டு அந்த பெருமாள் கெண்ட மணி அடிச்சு இந்த சப்த வினாவுக்கு தான் ஆதரவு சாப்பிடும். கிராமதேவாச்சனாயந்து கிரகதேவாச்சனம்பவே கிராமதேவே கிரீபூதே கிரகதேவோ விஷ்மரம். எவ்வளவான் கட்டனுக்கு அமுது சேவிச்சாதான் நம்ம அமுது சேவிச்சு சாப்பிடணும். அது ஒரு விசேஷமான அர்ச்சனாதிக்கு அந்த மாதிரி இருந்தது. அப்படிப்பட்டதான இந்த யஜ்ஞத்தினால இந்த பஞ்சமும் அந்த சிதிகளுக்கு வைகான சாதத்துக்கு ரொம்ப சொல்ற. வைகான சாதத்துக்கு தேவர்களுக்கு தோஷம் கிடையாதுன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க மீதி இப்ப சைவ சம்பிரதாயத்தில் இருந்ததுன்னா 15 நாள் ஒரு முறை மாத்து இருந்தோம். முறை மாத்துறது எதுக்குறாங்கன்னா அவருக்கு ஒரு தேவ
பார்த்தா சாப்பிட்டே இருக்க கூடாது. ஆனா வைகான சாமி கிடையாது. எப்படி தேவலோகத்துல தோஷம் வருங்கிறத சொல்றா. யோதேவம் பூஜையே விப்ரஹ வித்தாத்தி வத்சரத்ரயம் 3 வருஷம் பண்ணானா போச்சு. சவை தேவலதோ நாம ஹவ்ய கவ்ய பகிஷ்கிருதஹ அப்படின்னு சொல்றாரு. 3 வருஷம் பெருமாள் பிரசாத் சாப்பிட்டே இருந்தானா அவனுக்கு தேவலோகத்துக்கு தோஷம் வந்து சாஸ்திரம் சொல்றாரு. நான் சொல்றது கர்ம தேவலகாக்கேஜிது கல்ப தேவலகாபரே சுத்த தேவலகாச்சான்யே திரிதா தேவலகா ஸ்மிருதா 3 விதமான தேவலகத்து தோஷமானது ஏற்படுதுன்னு சொல்றார். ஆனா அது வைகான சாமி கிடையாதுன்னா ஏன்னு சொன்னார். வேதே வைகானசே சூத்ரே யோ தர்ம பரிகீர்த்தினா சர்வை சதர்மோ ருக்கேயா நாத்ர கார்யா விசாரணா. வைகான சாஸ்திரத்துல என்ன சொல்லிருக்கோ இது அவன் பெருமாள் அச்சரம் பண்ணி அந்த பிரசாதத்தை எடுத்துக்கோன்னு சொன்னார். வைகான பெருமாள் பிரசாதத்தை எடுத்துக்கணும். எதுக்குடா எடுத்துக்கலாம்னு சொல்றார். ருகு சொல்றார் ஒரு இடத்துல தினம் பெருமாள் பிரசாதம் உச்சிக்காலம் பெருமாள் பிரசாதத்தை எடுத்துன்னு வந்து ஆத்துல வைஸ்வதேவம் பண்ண சொல்றார். வைஸ்வதேவம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிரசாதம் எடுத்துக்கணும். எடுக்கிறதுனால இன்னைக்கு தேவலோகத்தை ஆர்ஷோத்தேன நிதானேன தேவரத்துவம் தேவலகத்துவம் நவித்யதே தஸ்மாத் சர்வ பிரயத்னேன வைதிகேனைவ பூஜ்யதே. வைதிகம் சொல்றது வைகானம். அப்ப நீங்க விகனச முனி சொன்ன பிரகாரம் ஆயுட பிரகாரம் நீ மகிழ்னாக்க எம்பெருமானுக்கு தேவலகத்தின் தோஷங்கள் வைகானம் கிடையாது அப்படின்னா அப்படிப்பட்டதான் ஸ்ரீமன் நாராயணன் என்ற பதத்துல நாராயண சப்தத்தில் சொல்லக்கூடிய அந்த அயன சப்தமானது உபாயத்தையும் உபேயத்தையும் பிராபியத்தையும் காமகத்தையும் மிக சிறப்பாக கொடுக்கிறது அப்படிங்கிறது இந்த சித்தோபாயத்தில் ஸ்ரீமன் நாராயணனே அனைத்தையும் அனுகிரகிக்கின்றார். அம்ராதி வந்தம் அமிர்தஸ்ய புத்திம் சோமேதி சந்தம் பரமம் விபத்தி ஐவஸ்ய புத்திம் குணவந்த ரத்னை அஸ்மி புண்ணியாய வரதாய பித்ரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராதனத்தினாலே எனக்கு அமிர்தமானது கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சித்தோபாய பிரகரணத்தை பரமபத்திரத்தை எழுதுறதுக்கு ஒரு உபாயமாக சொல்லுங்க. அடுத்தது சாத்தியோபாய பிரகரணம். சாத்தியோபாய பிரகரணத்தை பலவிதமா சொல்லியிருக்கார். ஞானமே முக்தியை அடைவதற்கு வழி, பரபிரம்மத்தை உபாசிப்பதே முக்தி அடைவதற்கு வழி, சரணாகதியே மோட்சோபாயம், ஆத்ம சமர்ப்பணமே மோட்சோபாயம், கர்மயோகமே மோட்ச சாதனம் இப்படின்னா சொல்லிட்டு ஸ்ரீ வைகானசர் ஸ்ரீசாஸ்திரத்துல என்ன சொன்னார். வைகான சாஸ்திரத்துக்கு ஸ்ரீசாஸ்திரம்னு ஒரு பேர். அப்ப இந்த ஸ்ரீசாஸ்திரத்துல நிருசிம்ம வாஜபேயிங்கிறதான ஒரு வாஜபேய யஜ்யம் பண்ணார். திருப்பதியில் இருக்காங்க தீட்சிதான் வைகானசர். ஏன்னான்னு கேட்டா அவன் பூர்வ சூரிகள் ஒரு தீட்சை எடுத்து வெளியே யாரை பண்ணிருக்காரு. அதனால இங்க நம்ம சம்பிரதாயத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள்னா வைகானச பட்டாச்சாரியன்னு சொல்லுவாங்க. ஆனா திருப்பதியில் இருக்கிறவங்க ராமச்சந்திர தீட்சிதாகா. ஏன்னா அவன் பெரியவா தீட்சை பண்ணி யாகம் பண்ணி தீட்சை பண்ணி இருக்கிறாங்க. அந்த பரம்பரையில வந்தா தீட்சிதான் தெரிவிச்சிருக்காரு. அதுல அந்த நிருசிம்ம வாஜபேய தீட்சிதர் வாஜபேயி யாகம் பண்றது நிருசிம்ம வாஜபேயின்னு அவருக்கு பேரு. அவர் சொல்ற சகுணே சகுணே பிரம்மணி புத்தி நிவேசிய அப்படின்னு சகுணோபாசன பிரம்மத்தை உபாசனம் பண்ணி அப்படி சொல்லிட்டு இந்த அச்சார சாஸ்திரத்துல சாகாரம் நிராகாரங்கிறதான 2 விஷயத்தை சொல்லி இதன் மூலமாக ஜப ஹுத அர்ச்சன தியானத்தினால இந்த சாஸ்திரமானது அச்சையை எம்பெருமானுக்கு பண்ணணும்னு சொல்லிருக்கு. பிருகு கிராதிகாரத்தில் சொன்னார் சாகாரஞ்ச நிராகாரம் பவத்யாராதனம் விதா பிரதிமாராதனம் சிரேஷ்டம் சாகாரம் அபிதீயதே ஸ்தண்டிலே சரிலேவாபி விலயே சூரியமண்டலே ஆராதனம் நிராகாரம் தயோசாகாரம் உத்தமம். சாகாரம் நிராகாரங்கிறதான 2 விஷயத்துல பிரதிமாராதனம் சாகாரம், ஸ்தண்டிலம் அக்னியில ஹோமம் பண்ணுது, சலிலே கும்பத்துல ஜலத்துல சுவாமி ஆராதனம் அர்ச்சிப்பது, ஹிருதயத்துல எவ்வளவுமான அர்ச்சிக்கிறது, சூரிய மண்டலத்துல எவ்வளவுமான ஆராதனை பண்றது. சூரிய நாராயணன் பேரு வரலாம் சைவ சம்பிரதாயத்தை சொல்லியிருக்கா. சூரிய நாராயணன் தான் அப்படிங்கிறது ஒரு பிரகாரமே இங்க இருக்க. அப்ப இவாளெல்லாம் ஆராதனை பண்றது
பகவான் இஹகாமுத்ரத ஹிதம் யதேஷ்ட பலதாயகம் சகலம் சர்வசம்பூர்ணம் சாகாரமதிதீயதே சக்ருஷோ பிரீதி ஜனனம் மனசோ ஹிருதயஸ்ய விசேஷ பக்தி ஹேதுத்வாத் பிரதிமாராதனம் வரம் பிரதிமாராதனம் தான் விசேஷம். என்னன்னு கேட்டா சக்ஷுஷோ பிரீதி ஜனனம் நிபந்தமான வாக்கிச்சு ஆஹா எப்படியாவது ஒரு திருவாபரணம் சாத்தியம் இருக்கா, எப்படி எழுதி இருக்கா, எப்படி வாகனத்துல வரா, பின்னபங்கால எப்படி இருக்குன்னு சக்ஷுஷோ பிரீதி ஜனனம் மனசோ ஹிருதயஸ்ய ஆனந்தம் பிரமாந்தம். இன்னைக்கு எழுதிறங்க நம்ம ஆத்ம உட்காந்து மறுபடியும் அதை சேர்த்துட்டே இருக்கலாம். அதாவது இது எல்லாத்துக்கும் இருக்கிறதுனால இந்த லோகத்திலையும் மோட்சத்தையும் அளிக்க வல்லது பிரதிமாராதனம் அப்படிங்கிறது சொல்லி ரொம்ப விசேஷமா சொல்றார் மத்தியோபாயத்துல. வைகானசர்களுக்கு பகவத் சேகத்துவம் கர்ப்பத்திலேயே கிடைக்கிறதுனாலையும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனாலையும் எம்பெருமானே சேஷி, வைகானசர்கள் அனைவரும் சேஷன் என்பதாக உறுதியாக ஆகின்றது சாஸ்திர பிரமாணம். அதனாலதான் சொன்னார் விகாசர் கல்பசூத்திரத்துல பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். எம்பெருமானை நீ அர்ச்சிக்கணும். ததாக்னோ நித்ய ஹோமாந்தே விஷ்ணோ நித்யாச்ச சர்வதேவாச்ச பவதி அக்னிர்வை தேவானாம் அவமஹ விஷ்ணு பரமஹ ததந்தரேண சர்வா அன்யா தேவதாதி பிராமணம் தஸ்மாத் கிரஹே பரமம் விஷ்ணும் பிரதிஷ்டாத்ய சாயம் வாதரோ ஹோமாந்தே அர்ச்சயதி யஜ்ஞேஷ விகீனம் தத் சம்பூர்ணம் பவதி திஜாதிரதந்திரிஜோ நித்யம் கிரஹே தேவாயதனேவ பக்த்யா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். இதான் சார் கல்பசூத்திரம் சொல்றார். எவ்வளவு பெரிய யஜ்ஞம் பண்ணாலும் சரி யஜ்ஞத்தினுடையதான கடைசியில விஷ்ணுமூர்த்தி ஆராதனை பண்ணணும். இப்படி ஆராதனை பண்றதால யஜ்ஞத்துல ஏதாவது சின்ன சின்ன தவறு ஏற்பட்டிருந்தாலும் அதெல்லாம் சரியா போய் பூர்ணமான பலன் கிடைக்கின்றது. அதனால யஜ்ஞமே பண்ணலாம் பரவாயில்ல, விஷ்ணுமூர்த்தி நம்ம ஆராதனை பண்ணணும் சார். பக்தியா பகவந்தம் ஸ்ரீமன் நாராயணம் அர்ச்சயேத். அதனால பகவத் அர்ச்சனமே மோட்சத்தை கொடுப்பதற்கு உபாயமாக சாஸ்திரமானது மிகவும் விசதமாக எடுத்திருக்கின்றது. உருவத்துடன் கூடியதால் எம்பெருமானிடத்திலான புதிய செலுத்தி பின்பு இந்த அனுபவத்தாலே ஏற்பட்டதான மனசாலே தியானித்து மோட்சத்தை அடைய வேண்டும் என்பதாக இந்த சாஸ்திரமானது பரிந்துரை செய்கின்றது. தியானம் அப்படிங்கிறது சகுணோபாசனம், நிர்குணம் என்கிறது இரண்டாவது இருக்கிறான், சாகாரம் நிராகாரம். ஜீவாத்மாவானது ஜீவாத்மாவின் உள்ள பரமாத்மா சகலமாக இருக்கின்றான். அதனால இந்த தேகமற்ற நிஷ்கலமான எம்பெருமானையும் இந்த சகுண பிரம்மத்தையும் இந்த வைகானசர்கள் இரண்டையும் சேர்த்து தினந்தோறும் அனுபவிக்கிறதுனால மோட்சோபாயமானது 2 நாளையும் சித்திக்கிறது என்று சொல்றார். தன்னுடைய பகவத் கைங்கரியத்தினால ஆனந்தத்தை அடைந்ததான ஸ்ரீ வைகானசர்கள் ஆராதனத்தின் முடிவில் பாரமாத்மிக பிரபத்தி மந்திரேன சம்ஸ்ருத்ய அப்படின்னு சொல்லி எம்பெருமானுடையதான பாரமாத்மிக பிரபத்தி மந்திரத்தினால எம்பெருமானுடையதான மனவாழ்வே ஆரம்பிச்சு முடிச்சு விட்டு எம்பெருமானுக்கு பாதசேவனம் பண்ணணும்னு சொன்னார். அஜ்ஞானதத்தலோபாத்த ராகாத்வேஷாத் பிரமாததா அபராதசதம் யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம மயா மஜ்ஜமீர்வாபி மம பந்துவிதேவ அபராதசதம் யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம பிரணவாதி விசர்காந்தம் கிரியாசு விதிபூர்வகம் அமந்திரகார்ச்சனம் யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம. சாவி ஏதோ பார்த்தாலும் மந்திரம், சாவி எடுக்கிறது மந்திரம், சாவி கதவு சேர்க்கிறது மந்திரம், சாவியை எம்பெருமானுடைய மணிக்கதவு திறக்கிறதுக்கு மந்திரம், எல்லாத்துக்கும் மந்திரம். மந்திரம் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அப்ப ஏதோ நடந்து விட்டுலான்னு வச்சுக்கோம். இவன் எப்படி அவருக்கு அபராத சமாதானம் ஒரு தடவை தப்பு பண்ண சாமி மறுபடியும் நான் தப்பேதான் பண்ணிட்டேன். அபராத சதம் யத்தது க்ஷமஸ்வ புருஷோத்தம. இந்த பாரமாத்மிக
என்னமா செய்ய யாரும் யாருடைய பெரியவா அந்த வம்சத்துல வந்து என்ன கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாந்தி உள்ள போய் படிக்க முடியாது. அப்படிப்பட்டதான தேவாயதனேவா பக்தியா பகவந்தம் ஜீவன் ஆராயணம் நச்சயேதுங்கத இத பிரதானமா கொடுத்துருந்தாங்க. அப்படிப்பட்டதான ஸ்ரீ வைகானசத்துல பக்தியோடும் பிரபத்தியோடும் தங்களுடைய திருவாராதனத்துடைய பலத்தினால இந்த ஆத்மா மற்றும் தன்னுடையதான உடைமைகளை எம்பெருமானிடத்திலேயே சமர்ப்பிப்பதால் அவர்களுக்கு ஸ்ரீ வைகானச அர்ச்சகர்களுக்கு நேரடியாக சமத்தியோபாயமானது சித்திக்கிறது அப்படிங்கிறத மிகவும் விசேஷமா சொல்றோம். இந்த ஆராதனை கதி பிரகடனத்தில் ஸ்ரீ வைகானசர் திருவாராதனத்தின் மூலமாகவே மிகவும் எளிதாக மோட்சோபாயத்தை அடைகின்றனர் அப்படின்னு சொல்றார். இத வைகானசாருக்கு பஞ்சகால பராயணத்துமானது மிகவும் சுலபமா சிந்திக்கிறதுங்கிறார். எப்படின்னு கேட்டா இந்த அபிகமன காலத்துல எம்பெருமானுக்கு எப்ப பார்த்தாலும் விசுறு செயல் பண்ணுறோம். அதை தொடர்ந்து உபாதான காலத்துல ராககாலம் நம்பலாம். மாத்தியாந்திகத்துல இஜ்யா பெருமாள் உச்சிகாலத்துல பிரசாதத்துக்கு வந்து வைசல்யம் பண்ணுங்கிறார். வைகானசாரமா அவருக்குலாம் வந்து இது கல்யாணம் ஆயிருந்தாங்க அவருக்கு உபவாசம் கிடையாது. விசதமா சொல்ற விசதமா பிரம்மச்சாரிக்கு தினந்தோறும் வந்து சமிதாதானம் பண்ணணும். கிரகஸ்தனாயிட்டுனா உபாசனம் பண்ணணும். கிரகஸ்தனா வைசல்யம் பண்ண சொல்ற. பெருமாளுடைய பிரசாதத்தை எடுத்து வந்து இஜ்ஜை பண்ணி பிற்பகல்ல சுவாத்தியாயம் அந்த வேதத்தை அத்தியாயம் பண்றது, ராத்திரியில யோகம். அதனால இந்த பஞ்சகால பிராயத்துவமானது இவருக்கு சித்திக்கிறது. யோகம்ன்றது ஐகாந்தாசம் சொல்ற எட்டாம் யோகம் சொல்ற எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. அதன் பிரகாரம் பஞ்சகால பிராயங்கள் பலனீகாந்தியாக இருப்பதனால மோட்சமானது மிகவும் சுலபமாக சித்திக்கிறதுன்னு இந்த ஆராதனை பிரகாரத்தில் சொல்லிட்டு மனித விமானார்ச்சனா விருப்பத்துல எப்படி மோட்சோபாயமான சித்திக்கிறத சொல்றார். இந்த சம்சார ஹேதுவான எப்படின்னு கேட்டார், அசயம் தேவா ஜென்மதத்வா பாக்யாமய பாச நிபந்திதா பகவன் மாயயா மோகிதா காம க்ரோத லோகமோரமதமாத்சர்ய ஹிம்சாதீகி கரோதி. இந்த பாக்யா பாசம் அப்படிங்கிற கட்டுப்பாட்டினால் எம்பெருமானுடையதான மாயைக்கு இவன் கட்டுப்பட்டு அதில் போய் விழுந்துட்டு காமக்ரோத மதமாசத்துலாம் சம்பந்தப்பட்டு மறுபடியும் குணா பாபியான்சி யோனிமாஸ்திய உணர்காயமான மறுபடியும் ஆரம்பிச்சு சொர்க்கம் நரகம் போன்றதான கர்மக்களை ஏற்படுவார். அப்படிப்பட்டதான இந்த ஜீவாத்மாவானது தஸ்மான் பகவன் மாயையா மோகிதத்வாது பகவந்தம் சமாஸ்ரித்ய பக்த்யா நாராயணம் உபாசித. எம்பெருமான் பலவிதமான விஷயங்கள்ல பலவிதமான சமயத்துல நமக்கு இந்த மோட்சத்தை அளிக்கிறதுக்கு வழி சொல்றான். இந்த எம்பெருமானை கைவிட்டு கொடுத்து அதுல நாராயண உபாசனம் பண்ணி இதுல இருந்து இந்த கஷ்டத்துல வெளில வந்துடுறாங்க. தத் தரணோபாயா ததுபாசனாது ஸ்ரீமன் நாராயணனுடைய உபாசனத்தினால சோபி பக்த வத்சலத்வாது எம்பெருமானும் பக்தனாக பக்தவத்சலனாக இருக்கிறானையும் பக்தானுகம் பயா மாயாம் மோசயதி. எம்பெருமான் தான் மாயையும் சொல்லும். எம்பெருமானாக இந்த மாயையை போட்டு சமீஞான நல்ல ஞானத்தை கொடுத்து ஆட்சர தர்மத்தினால் பகவான் ஆராதனை சொல்லி அது ஆராதனேன சம்சாராத்மனிமக்னா ஜீவாத்மா பரமாத்மானம் நாராயணம் பஷ்யதி. அந்த ஆராதனத்தினால எம்பெருமான் பார்க்கிறான். சோபி அபுனராவர்த்தியம் திவ்யலோகம் பிரசாதயதி. எம்பெருமானும் திவ்யலோகத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கிறான். அந்த மோட்ச ஸ்வரூபத்தை சொல்றார் மரீச்சி மகரிஷி. संसार बंधन वासना मुक्ति ही मोक्षः तदपि समाराधन विशेषाः चतुर्विध वदावाप्ति ही सालोक्यं सामीप्यं सारूप्यं सायुज्यमिति. आमोद प्राप्ति ही सालोक्यं, प्रमोद प्राप्ति ही सामीप्यं, सम्मोद प्राप्ति ही सारूप्यं, वैकुंठ प्राप्ति ही सायुज्यमिति. ஒண்ணுக்கு மேல இருந்துட்டு ஆமோதம் பிரமோதம்
நித்யானந்தம் அமிர்தரசமானவது சர்வதா திருப்திகரம் பரமாத்மனः நித்ய நிஷேதம் பரம் ஜோதிஹி பிரவேசனம் தத்விஷ்ணோ பரமம் பரம் சதா பஷ்யந்தி சூரயः விதிஸ்ருதிஹி பகவந்தம் ஞான்யதா பிராப்னோதி என்று மத்தியம் என்று சொல்றார். ஆசிரம ஞானகாண்டத்தில் சொன்னார், பராத்பரம் புண்ணியம் வைத்தவரம் பிராப்தியா இதி சஞ்சித்ய விதிவிருத்த விதானேன சக்திதா பகவந்தம் ஆராதனம் கர்த்தும் ஆரவேத. பலவிதமான சக்தியை வச்சுட்டு விபரமான ஆராதிக்கிறான். அத விமானாச்சர விதானம் வியாக்கியாஸ்யாமா விமானமித்யத்ர விஷ்ணோஹோ சா விமானாச்சரம். விமானாச்சரம்னா விமானாச்சரம் பண்றது. விமானத்துக்கு கீழே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடியதான எம்பெருமான அர்ச்சிக்கிறது. அந்த எம்பெருமான அர்ச்சிக்கிறதுனால சர்வ பிரயத்னேன இந்திரேசஸ்ய மந்திரம் சுந்தரம் கிருத்வா எம்பெருமானேயான மந்திரத்தை அழகா நிர்மாணம் பண்ணி பகவந்தம் பிரதிஷ்டாப்ய பராத்பரம் தல்லோகமாப்னுயாத் இது வைஷ்ணவபதம். எம்பெருமான் ஆராதித்தனாலே அவனுக்கு அந்த லோகமானது விஷ்ணு லோகமானது சாயுஜ்யம் அடைகிறது அப்படின்னு சொல்றார். பிருகுப்ரோக்த பிரதீர்ணாதிகாரத்துல மோட்சோபாயம் சொல்றார். ஸ்ரீனிவாசே ஜனேவாசே ஸ்ரீனிவாசே ஜனாவாசே ஸ்ரீனிவாச ஸ்வயம் நரிஹி ஸ்ரீனிவாச சமாச்சாரே பூமோ அவதரிஷ்யதி. பெருமான் ஸ்ரீனிவாசனானவன் அந்த ஸ்வயம்பூவா அவதரிக்க போறான். அங்கதான் எல்லா ஜனங்களும் இருக்க போறான்னு நீங்க நம்ம பார்த்துருக்கோம். ஜனக்கூட்ட பெருமான் சேவிச்சிருக்கு. வைகாசைஹி மகாபாவைஹி அச்யமானம் நிரந்தரம் அச்சாவதார மகாத்யம் லோகேப்யஹ க்யாவயிஷ்யதி. நபிகான் சாதா அச்சிக்க போறா. அவன் இந்த லோகத்துக்கு பெருமான் எடுத்து காட்ட போறா. தேவோச்சகமராதீனஹ சர்வம் தேப்யः பரிஷ்யதி தஸ்மாத் சர்வ பிரயத்னேன பக்த்யா பரமயாயுதः சமூர்த்தாராதனம் குர்யாத் நாம்யதா முக்திமாப்னுயாத். பெருமான் ஸ்ரீனிவாசனாக போய் ஆராதனம் பண்றதுனால கண்டிப்பா அவருக்கு மோட்சம் உண்டு. அதனால பிரதிமாராதனம் சமூர்த்தாராதனம் விசேஷம். பிருகுப்ரோக்த யஜ்ஞாதிகாரத்துல சொன்னா சுத்த விபூலமார்க்கேன சதுர்வேதோக்தைஸ்ததா மந்த்ரைः சமஸ்த லோகேஷம் அர்ச்சயே தைவம் யயம் தேனேவ பக்தா வைகுண்டம் சஹசா ஸ்வயமேவ லபதே தத்ததம் நாஸ்தி நதைவம் கேசவாத்தரம் நதைவம் கேசவாத்தரம் நாஸ்தி தத்ததம் லபதே அப்படின்னு இந்த அர்த்தம். அதனால எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமனால யாருக்கும் இந்த வைஷ்ணவ மோட்சமான சித்திகாது வைகாரசாரத்து வைகுண்டமானது உடனேயே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொல்லிட்டு லக்ஷ்மி விசிஷ்டாத்வைதத்தில் ஸ்ரீனிவாசனுக்கு லக்ஷ்மியிடம் சேர்ந்ததான நாராயணனையே அர்ச்சிப்பதே மோட்சோபாயம். லக்ஷ்மி இல்லாத விக்கிரகத்தை வைகாரசர்கள் பூஜிக்க கூடாது. ஏட்டான்னு சொல்லி கேட்டார். அதனால லக்ஷ்மி விசிஷ்டாத்வைதம் சொல்றாரு. இப்ப திருப்பதியில பெருமாள் மட்டுமே எடுத்துட்டாரு. அங்க ஸ்ரீதேவியே பூதேவியே சொல்ல முடியாது. ஏன்னா ஹிருதயத்துல வக்கஸ்தலம் இருப்பீங்க. வைகானசார் போய் திருவாராதனம் பண்ணா இந்த வைகானசார் வக்கஸ்தலம் திருவாரூர் எப்படி இருக்கணும்? இந்த மத்யம் போட்டுமா ஒரு மச்சம் அந்த முக்கோணமா போட்டுமா அதுல மகாலட்சுமி ஏழு இருக்கணும். சரி விக்கிரகம் பண்றச்சு தூரம் பண்றச்சு அந்த மகாலட்சுமி போடாம விட்டுட்டானா அந்த விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வைகான சாஸ்திரம். அதனால இவர் விஸ்வசேனருக்கு மட்டும்தான் அது கிடையாது. இதெல்லாம் சந்தேகம் பெருமாள் வந்து என்ன வித்தியாசம் கேட்டாங்க. விஸ்வசேனருக்கும் பெருமாளுக்கும் என்ன வச்சிருந்தாங்க? பெருமாள் ஒரு மகாலட்சுமி இருக்க மாட்டார். அவர் விஸ்வசேனர். திருமால் மகாலட்சுமி இருந்தாங்கன்னா அவர் நாராயணன். மாயாந்து விருதித்யாம் மாயினந்து மகேஸ்வரம் தஸ்ஸம் ஸ்வேஷாத் லோகயாத்ரா மூலாதேவி பிரசக்ஷதே தஸ்மாத் தமனைவஸ்ஸ தேவேன மச்சயந்தி பரமவிஷயா சாதேவி ஸ்ரீரிதி ப்ரோக்தா சா பிரதிசா சக்திஹி தத்தின்னா ஸ்ரீயசர்வா புருஷாபின்னாச்ச சர்வே பாபாம் ஸ்திதி பாத்யாம் ஸ்திதிஹி தஸ்மாத் சஹேவ அர்ச்சயேத் பரம். அப்படின்னு லக்ஷ்மி கூடியதான எம்பெருமானை தான் அர்ச்சிக்கணும். கல்யாண குணங்களில் சாகாரமாகவும் மகாலட்சுமியும் எப்பொழுதும் சேர்ந்திருப்பவனாகவும் வெங்கடேஸ்வரியான ஹிருதயத்தில் மகாலட்சுமி எப்பொழுதும் வீற்றிருப்பதாலும்
அகல இங்கே நிறைவந்து நலன்மே நமக்கு நிறைவாகும் திகழி புகழாய் வாமுள்ளையாய் என்னையாழ்வானி திகழார் மொழிக்கடங்கள் நிறைவேங்கிறதுக்காக அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் அனுபவித்தபடி இந்த திருப்பதியான ஸ்ரீ வைகாசர் சீனிவாசருடையதான திருவடி தாமரைகளிலே பக்தியுடனும் அர்ச்சிப்பதால் அவர்கள் நம்மை காப்பாற்றுகிறார். இப்படிப்பட்டதான என்னை காப்பாற்றக்கூடிய ஸ்ரீனிவாசர் என் இதயத்தில் இடைவிடாத பக்தியோடு இருந்து இந்த கைங்கரியத்தை பூர்ணமாக செய்வதற்கு அனுகிரகிக்கணும் அப்படிங்கிறதுனால அனுகிரகிக்கும் என்பதற்காக மங்கள ஸ்லோகத்திலே கூறினார் ஸ்ரீனிவாசனுக்கு லட்சுமி விசிட்டார்த்திய வேதாந்தத்தில் நிருபம குணசிந்தம் நித்ய லக்ஷ்மீரமேனோ நிகில நிகம வேத்யோ நிஸ்துலோ வெங்கடேசா நிஜ சரண சமச்சா சத்த பக்தோதரக்ஷி நிவசது ஹிருதயே ஸ்வாமி பக்திம் விதன்வன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ வைகானந்த மகாசாஸ்திரத்துல இப்படியாக பலவிதமான வழிகள மோட்சோபாயத்தை சொல்லி இன்னும் எல்லா கிரந்தத்திலையும் இந்த மோட்சோபாயத்தை மிகவும் சிறப்பா விசதமா சொல்ற அவகாசம் இல்லாதனால பெரியவர்களா இன்னும் உபன்யாசம் பண்றா. அதனாலையும் இதோடு முடிச்சுட்டு எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு பெரிய சபையில வைகாசத்தை பத்தி என் குரு அடுத்த ஸ்தலதேன பட்டாச்சார சுவாமி அனுகிரகிச்சத ஒரு 2 விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கேன். அது ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதெல்லாம் கழிச்சுட்டு அதை என் அனுகிரகம்னு சொல்லி பிரார்த்திக்கிறேன். எனக்கு வாய்ப்பளித்ததான ஸ்ரீமான் ஸ்ரீ விஷ்ணுசித்த சுவாமிக்கு என்னுடையதான தன்யவாதங்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனதே பூஜாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பிராப்திய பிரம்மண ரூபம் என்று தொடங்கி அர்த்தபஞ்சகத்தை பிரசித்தமாக தெரிவிக்கக்கூடிய ஸ்லோகம். அது விருத்தகாரிக ஸ்மிருதியிலே 6வது அத்தியாயத்தில் கூடிய ஒரு ஸ்லோகம். இந்த விருத்தகாரிக ஸ்மிருதி என்பது வைகானச ஆகமத்தை தழுவி இயக்கப்பட்ட ஒரு ஸ்மிருதி. வைகானச ஆகமத்தில் எப்படி வேத மந்திரங்களை கொண்டு திருவாராதனம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போலதான் இந்த விட்டகாரிக ஸ்மிருதியிலே ஒவ்வொரு ஆசனத்துல செய்யப்படுற ஒவ்வொரு செயலுக்கும் எந்த வேத மந்திரத்தை கொண்டு எந்த எந்த உச்சாரத்தை எது செய்ய வேணும்னு அப்படின்னா ஒரு ஸ்லோகம் இருக்குதா ஒவ்வொரு பக்கம் ஒரு வேத மந்திரம். இந்த செயல் இந்த வேத மந்திரம், இந்த செயல் இந்த வேத மந்திரம், இந்த செயல் இந்த வேத மந்திரம், இப்படிதான் அந்த விட்டாரிக ஸ்மிருதியில அந்த ஒரு கட்டம். ஆக அப்படிப்பட்ட அந்த விட்டாரிக ஸ்மிருதியிலே எப்படி அர்த்தபஞ்சகம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த ரீதியிலே வைகானச ஆகமத்திலே அர்த்தபஞ்சகத்தை ஆரம்பத்தில் தெரிவித்தார். ஜீவஸ்வரூபம் அஜிஸ்வரூபம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஜீவஸ்வரூபம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எம்பெருமானுடைய திருவாராதனத்தாலே பெருமான் மகிழ்ந்து நித்தி அளிக்கிறான், நித்தியாஸ்தி எப்படி சொல்லப்பட்டிருக்கு, எப்படி ஸ்ரீமத் தர்மத்திலே சுரூபம் பிரதிமாம் விஷ்ணோ சுவர்ண ரஜதாதிபி தாம செய்ய தாம் பிரணமே தாம் கஜே தாம் சிந்தையே இது எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதே ரீதியில தான் வைகானச ஆகமத்தின்
மரிச்சி முதலானவர்கள் எப்படி எவரோட திருமணியை அழகா திருப்பதித்தை செய்து அந்த எம்பெருமானுக்கு அர்ச்சனத்தை திருவாரணத்தை செய்ய வரும். அந்த எம்பெருமானுக்கு பக்தி செய்வதன் மூலமாக அவனை இவன் அடைய முடியும் என்கிறார்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விரிவாக காட்டினார். சரணாகதியை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கணும்னு சொன்னார். அதுக்கு மேல யோகங்கள், யோகத்துடைய அங்கங்கள்னு இதெல்லாம் எப்படி வைகாந்திக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை சுவாமிக்கு நம்முடைய கிருத்தஜதைகள். இதுக்கு மேல தெந்திருப்பேரி மாநகரி சார்ந்த ஸ்ரீவே அரவிந்தரோசன் சுவாமி காமிதத்தில் முதல்ல க்ஷாமம் பண்ணிடுவோம். சுவாமி முடித்துவிட்டு அடுத்த சுவாமி தொடங்கி பார்த்து சொல்ல வேண்டிய சமயத்தில் சுவாமிக்கு ஆரம்பிக்கிற அவகாசத்தை இவங்க அளிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநாடுகளிலே சாமிகள் எல்லாத்துக்கும் வேற கைங்கரியங்கள் இருக்கிறபடியாக சமயம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் சாமிகளுக்கு அனுபவம் தான். அதே சுவாமிகள் சகஜமான ஒரு க்ஷமையோடு க்ஷமையாக புரிசமான சொல்லப்பட்ட அந்த பொறுமையோடு எல்லா சாமிகளும் அடிவங்கள் செய்யக்கூடிய இந்த மாதிரி இப்படி அம்சாரங்கள் எல்லாம் பொறுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். எப்படியாக கோபித்துக் கொள்வது இல்லை. அதே ரீதியில் சுவாமி க்ஷமிக்கவரும் பிரார்த்திக்கிறோம். வானாமலை கலீம் ராமானுஜிய சுவாமி இடத்துல பஞ்சநமஸ்காரங்கள் பெற்றவர், ஜெயமி சாமவேதத்தை அத்தியனம் செய்தவர், காளியூர் சுவாமி வேளியூர் கிருஷ்ணன் சுவாமி ஆகியோரிடத்தில் சம்பிரதாய அர்த்தங்கள் எல்லாம் அதிகரிப்பவர், தேவநாயகம் சுவாமி இடத்தில் அருளி செய்த மூலத்தை அதிகரித்து பற்பல கிரந்தங்களை எல்லாம் பலமுறை பூர்ணமாக காலசேர்த்தார்கள். கீதை பலமுறை காய்ச்சிருக்கிறார். இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாவற்றையும் பலமுறை நம்முடைய ஆச்சாரியர்கள் சென்ற அதே வழியில் அதே பாணியில் அவர்கள் அப்படியே பின் சென்று நிழலை போல பின் சென்று அப்படியே சாதிக்க வந்தவர். திருவதிக்கணிக நித்திவாசமாக இருந்தால் சுவாமி மற்ற பல இடங்களுக்கும் சென்று பலவிதமான பலருக்கும் சம்பிரதாய பிரவர்த்தனம் தர்ம பிரவர்த்தனம் எல்லாம் செய்து கொண்டு போடுகிறார். திருப்பேரை மாநகரிலே புராண கர்ண கைங்கரியமும் வாய்க்க பெற்றவர் பெருமான் திருமண கைக்கு புராண பட்டணாதிகளும் உண்டு சுவாமி